ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் வாழ்க ராஜா, உங்களை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர்,
ஆண்டவரே புகழ்ச்சிக்குரியவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், நீரே எங்களுக்கு பலத்தை கொடுத்தவர். தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாட்களில் ஆண்டவரை தேடினேன், இரவிலோ என் கை தரலாமல் பிரிக்கப்பட்டு இருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையோ ஆதி காலத்து வருஷங்களையோ சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்கு தத்தமானது தேவனே இரக்கம் செய்ய மறந்தீரோ? கோபத்திலே நமது உருக்கமான இரக்கங்களை அடைந்து கொண்டீரோ? அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அவருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன். உடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உடைய செயல்களை யோசிப்பேன் என்று. தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களே புத்திரராகிய இந்த ஜனங்களை புயத்தினாலே மீட்டுக் கொண்டு ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தளித்தது. ஆழங்களிலும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உமது குமுறலின் சத்தம் சுழற்காற்றில் மூழ்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் பாதைகள் இரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையினால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுச்சா? படிக்கும் போது நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரியா? தாவீதின் சங்கீதம் 77வது சங்கீதம்.
ரெகுலரா படிச்சிருந்தோமா இன்னைக்கு எத்தனை சங்கீத வாசிக்கணும்? 77. அது முதல் வசனம் மட்டும் நான் வாசிச்சு நம்ம முடிக்கலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரிடத்துல கெஞ்சும் போது, அவரிடத்துல கேட்கும் போது அவர் என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அவரை வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த நாளில வணங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் தாவீது அழகா சொல்றார், நான் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அப்பனா நம்ம எப்படி உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும்? எப்படி கெஞ்சணும்? சத்தத்தை உயர்த்தி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுக்கு அவரிடத்துல நான் என்ன பண்ண? கெஞ்சினேன். ஆமென். அல்லேலூயா. என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தி, நல்லா தெளிவா சொல்றாரு. என் சத்தத்தை மனுஷனிடத்துல இல்ல, என் சத்தத்தை உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிடும் போது இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அவர் எனக்கு என்ன பண்ணாரு? செவி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை நீ யார் இடத்துல உயர்த்தணும்? நீங்க யார் இடத்துல கெஞ்சணும்? ஏசப்பா கிட்டதான் கெஞ்சணும். ஆமென். அல்லேலூயா. பாதத்துல விழுந்து கெஞ்சணும். எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்யுங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் என்னை விடுவீங்க ஏசப்பா. நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேனே, நான் இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேனே, நான் எனக்கு இப்ப படிப்பே வரலையே, எனக்கு அறிவே வரலையே, நான் இப்படி போராட்டத்துல இருக்கிறேனே, எனக்கு கொடுக்கிற பிள்ளைங்களா நல்லா படிக்கிறாங்களே, நான் சரியாவே படிக்க மாட்டேங்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் இடத்துல கெஞ்சு அழுவணும்? ஏசப்பா கிட்ட சொல்லி கெஞ்சு அழும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். அப்ப நம்ம ஆபத்து வரும்போது யாரை தேடணும்? நம்ம ஏசப்பாவை தேடணும். ஆபத்து வரும்போது மனுஷனை தேடி போனீங்கன்னா ஆபத்து வந்துனேதான் இருக்கும், ரொட்டேஷன் பண்ணினேதான் இருக்கணும். மனுஷன் ஆபத்து ஒரு மனுஷனை தேடி நம்ம ஓடாதபடிக்கு முதல்ல நம்ம யார் தேடி உட்காரணும்? ஆண்டுடைய சமூகத்துல முதல்ல உட்காரணும். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையை நம்ம ஆண்டுடைய சமூகத்துல உட்காராம இருக்கிறதுனாலதான். சரிங்களா? இப்ப நம்ம ஆண்டுடைய சமூகத்துல உட்காரும் போது அவரை சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்கிட்ட கெஞ்சி அவரை கூப்பிட்டு அவர் உயர்த்தும் போது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்கிற தேவன், அவர் நம்மளுக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவன். ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல சத்தத்தை உயர்த்தி நம்ம கூப்பிடணும். அப்புறம் அவரை ஆண்டவுடைய பேர் அவரை கெட்டிமா நம்ம புடிச்சிட்டு நம்மளுக்கு ஆபத்து வரும்போது அவர்கிட்ட சத்தத்தை உயர்த்தி அழுது சோம் பண்ணி கெஞ்சி அவர் பாதத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். நம்ம சத்தத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இனி நம்ம அப்படி பண்ணலாமா? இப்ப எதனா ஒரு பிரச்சனை வந்து நம்ம யாரை நோக்கி கூப்பிட போறோம்? ஏசப்பாவை நோக்கி கூப்பிட போறோம். கடைசி 20வது வசனம், மோசே ஆரோன் என்பவர்களின் கையினால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டுக்குட்டியின் மந்தையை போல வழி நடத்துகிறேன். கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற தேவன். நம்மளை என்ன பண்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் மேய்ப்பன். நம்மளாம் ஆட்டுக்குட்டியை போல நம்மள என்ன பண்றாரு? அவரு நம்மளை வழி நடத்திக்கிறாரு. எந்த வழியில போகணும், எந்த வழியில போக கூடாது, எது சரியான வழி, எது தவறான வழி என்று ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. அதை உணர்த்தி அது சரியான வழியில நம்மளை மேய்க்கிற தேவன் நம்மளுடைய ஏசப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் முதல் வசனத்துல நம்ம 77 முதல் வசனம் வாசிக்கிறோம். நான் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். என் சத்தத்தை மனுஷனிடத்தில் இல்லை, என் சத்தத்தை, என் அழுகை, என் புலம்பல், என் கஷ்டம், என் பிரச்சனை எல்லாமே நான் தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் மட்டும் தான் நம்மளுக்கு செவி கொடுப்பார். நாம சத்தமிட்டு கூப்பிட்டு நம்ம சத்தமிட்டு அழுதுமா, நம்ம சத்தமிட்டு நம்ம கெஞ்சணும்னா மனுஷன் செவி கொடுக்க மாட்டான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்மளுக்கு செவி கொடுப்பார். நம்ம அவரை கெட்டிமா பிடிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்ம முழங்கால் பாடிட்டு நம்ம கொஞ்சம் செபிக்கலாமா? நல்லா முழங்கால் பாடிட்டு தேவனே, ஒரு நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரே, இந்த நாளிலே
வசனம் ஆண்டவரை கிரியை செய்யபடியாய் வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்தந்த காலத்துக்கு முன்னாடி பிதாவே சொல்லுவோம். சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார்.